காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 29ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. இன்று ரம்பா திருதியை நாள். இன்றைய தினராசி பலன் நிகழ்ச்சியிலே இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். இன்று அதிகாலை 3:49 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று அதிகாலை 3:28 வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி சிலருக்கு பண வரவு இருக்கும். நீங்கள் யாருக்கும் கொடுத்துருப்பீங்க, அது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு உள்ள நாள். உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். ஆனால் புது கடன் கொடுக்கறதை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த பொருளையும் இல்லை எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைல் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையில் பொதுவாக சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கும் அருமையான நாள். பெண்களுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷப ராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது ப்ரமோஷன் எல்லாம் வந்து சேரும். மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். உழைப்பில் கூடுதல் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். அதனால் உழைப்பை விட்டுறாதீங்க. அப்போ தான் யோகம் வந்து சேரும். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுனம் ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். திடீர் செலவு வந்து சேரும். எதிர்பார்த்த செலவு எதிர்பாராத செலவாக கூட இருக்கலாம். தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்காதீங்க. பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக, மெடிக்கல் ஸ்டோர்ஸில் வேலை செய்கிறவங்க, மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. பெண்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு சிலருக்கு முன்னேற்றம் தரும். கலைஞர்களுக்கு சிலருக்கு கௌரவம், விருது, மரியாதை கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லலிதாம்பிகை வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். கடகராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப கண்டிக்காதீங்க. கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிங்க. தாயினுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சொந்தமாக ஒரு இடம், நிலம், மனை, காணி, பூமி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள்.
விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மம் ராசி என்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துங்க. பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும், கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. அது மாதிரி கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், இஎன்டி ப்ராப்ளம் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இந்த காலேஜில் இந்த யூனிவர்சிட்டியில் நான் படிக்கணும் அப்படின்னு சில பேர் கூடுதல் முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்காக எஜுகேஷன் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் நல்ல செய்தி சேரும். மினி ஹால், பார்ட்டி ஹால், திருமண மண்டபம், கல்யாண மண்டபம், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் வாய்ப்புகளையும் தருகின்ற நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும். புது வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பயன்படுத்திக்கங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சுட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பெண்களுக்கு இனிமையான நாள். உங்கள் காதலை இருவிட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள், பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல பரீட்சைகள்லாம் நல்ல பெறுபேறு கிடைக்கும். ஆடிட்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, காலேஜ், ஸ்கூல் நடத்துபவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் தரும். அரசு, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அரசு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, அரசாங்க ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணி வர வேண்டிய பாக்கிகள் இருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் உள்ள பாக்கிகள் திரும்ப சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி என்பர்களே, வரவும் செலவும் உள்ள நாள். வரவும் வரும், அதுக்கு பின்னாடி செலவும் உங்களை தேடிட்டு வரும். தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்தையுமே அவங்க போக்கில் விட்டுறாதீங்க. கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் முடிய போது இருந்தாலும் முயற்சிகளில் கவனம் தேவை. வேலை பார்ப்பவர்கள், வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்கள், உங்களுடைய கலீக்ஸோட சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் பண்ணுறது தான் நல்லது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புது முயற்சியிலெல்லாம் கவனம் தேவை. முடிஞ்சால் 2-3 நாள் தள்ளி வைங்க. கலைஞர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு சிலது கை நழுவி போகும். உங்களுடைய சக கலைஞர்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை பார்ப்பவர்கள்,
டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக, டீனாக, ஹெச்ஓடியாக எல்லாம் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், காஸ்மெட்டிக் பிஸ்னஸ், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க டாக்குமெண்ட்ஸ், ஃபைல் விஷயங்களில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வீட்டில் கூட சில பொருளை வச்சுட்டு தேடி அலைவீங்க, ஆனால் அது கிடைச்சிடும். சமூகத்தில் நல்ல பெயர் உள்ளவர்களுடைய நட்பால் நன்மை உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், லாயராக, நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். அது மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், ஃபஸ்ட் கல்யாணம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினைப்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களிலே, முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு. மரீன் என்ஜினியராக இருப்பவர்கள், கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பம் ராசி அன்பர்களே, செயல்களில் கவனம் தேவைப்படும் நாள். எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கவனமாக பண்ணுங்க. ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க, அப்புறம் ரிசல்ட் வேறு மாதிரி போயிடும். மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை. பெண்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது இன்றைக்கி. அதனால் முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் லாபம் உண்டு. கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள், அயன் ஸ்டீல் பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பூப்பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சிலருக்கு நல்ல செய்தி வரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்தி உண்டு. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பெண்களுக்கு வீட்டில் நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறையை சார்ந்தவர்கள், பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெயர் கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நன்றி, வணக்கம்.